Ciao guys, I'm Mohamed Ushaf Sujin. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபார்பித்ரோல்ங்கிறது ஒரு இட்டாலி அண்ட் யூஎஸ் அண்ட் ஃப்ரான்ஸ் இங்கே ரொம்ப பாப்புலரான ஒரு டெசர்ட். இதை வந்து மினி பஃப் அல்லது ஷூ பேஸ்ட்ரி அந்த மாதிரி நிறைய நேம் சொல்லி கூப்பிடுவாங்க. இதுக்குள்ளே வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட் க்ரீம் அண்ட் வெண்ணிலா க்ரீம், பிஸ்தாஷியோ க்ரீம் அண்ட் ஹேசல்நட் க்ரீம் அந்த மாதிரி க்ரீம் ஃபில் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். அந்த மினி பஃப் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். லெட்ஸ் கோ டு மேக் தட். ஃபஸ்ட் வந்து தண்ணியை வந்து பாயில் பண்ணிக்கோங்க. அதில் வந்து சால்ட், சுகர், பட்டர் இந்த மூணையுமே நம்ம போட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டர் வந்து அந்த தண்ணியில் வந்து ரொம்ப மெல்ட் ஆகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ளார் ஆட் பண்ண போகிறோம். மைதாவை போட்டு குக் பண்ணிக்கலாம் அந்த தண்ணியில். ஸோ ஃபயர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. ஸோ குக்கான அப்புறம் கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாதிரி நம்ம குக் பண்ணி எடுத்த அப்புறம் மிக்சிங் பவுலில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மேக் ஷுர் வந்து நம்ம டோ வந்து ஹாட்டாக இருக்கக்கூடாது, சூடாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கூலான அப்புறம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த டோவில் வந்து நம்ம அந்த எக்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக நீங்கள் விடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக ஓட விடுங்க. ஸோ மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ மிக்சர் ரெடி ஆனதும் இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுக்கோங்க. கிட்டே இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் பைப் பண்ணி நம்ம ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக கூட ட்ரெயில் பைப் பண்ணிவிட்டு அதை குக் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மோல்டு இருக்குன்னா நீங்கள் ஜஸ்ட் நம்ம மிக்சர் வந்து பைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஸ்பேட்சுலா இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணி விடுங்க, ஈவனாக நமக்கு ஷேப் கிடைக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட மோல்டு இல்லைன்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. ட்ரே எடுத்துகிட்டு உங்களுக்கு சிங்கிள் பீஸா வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு பைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு வேணும்னா ஒரு 6 பீஸ் வரைக்கும் நீங்கள் பைப் பண்ணிக்கங்க. இது உங்களுக்கு ரவுண்டாக குக் பண்ணி எடுக்கும்போது எல்லாமே ஜாயிண்ட் ஆகி ரவுண்டாக கிடைக்கும். அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பைப் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி மோல்டில் போடுறதா இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம டிமோல்ட் பண்ணிவிட்டு ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரையில் பைப் பண்ணும்போது இந்த எட்ஜ் இந்த பகுதியை வந்து நீங்கள் தண்ணியில் டச் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ ஸோ ஷூ பேஸ்ட்ரி வந்து நம்ம மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே வந்து கிராக்லிங் பண்ண போகிறோம். கிராக்லிங்னா ஒரு பிஸ்கட் மாதிரி. இதுக்கு மேலே நம்ம வச்சு அதை குக் பண்ணால் நம்ம சாப்பிடும்போது மேலே க்ரன்ச்சினஸ் வந்து கிடைக்கும். அதுக்காக தான் கிராக்லின் வைக்க போகிறோம். ஸோ அந்த கிராக்லின் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். லெட்ஸ் கோ டு மேக் தட். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா சுகர், ப்ரௌன் சுகர் இருந்துச்சுன்னா ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சுகர், பட்டர், ஃப்ளவர் அண்ட் சால்ட் இது எல்லாமே ஜஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணதான் போகிறோம். நீங்கள் இது பண்ண முன்னாடி பட்டர் வந்து வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும், மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பட்டர்
இதுக்கு வந்து நான் மிஷின் யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா இது வந்து ரொம்ப மிக்ஸ் ஆக தேவையில்லை. ஜஸ்ட் மிக்ஸ் ஆனால் போதும். சுகர், சால்ட். ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் கையிலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் ஆன அப்புறம் நம்மக்கிட்ட இந்த ஃப்ளாரை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி, ஜஸ்ட் நீங்கள் கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிராக்லைன் இல்லாமல் கூட நீங்கள் குக் பண்ணலாம் சூப்பர்ஸ்டியாக. பட் வந்து ரொம்ப டேஸ்டியாக பார்க்குறதுக்கு அழகாக உங்களுக்கு லுக்ஸ் கிடைக்கணும்னா கண்டிப்பாக இந்த கிராக்லைன் பண்ணி நீங்கள் ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்கள் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரெடியான அப்புறம் நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஷீட்டில் வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இதை ஷீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷீட்டில் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷீட் இல்லைனாலும் பரவாயில்ல, பேக்கிங் பேப்பர் இல்லை பட்டர் ஷீட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து அந்த கிராக்லைன் வந்து செட் ஆகிடுச்சு. மேலே போட்டிருந்த ஸ்லிப் பேட் ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரீஸாக கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அழகாக வரும். இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது நீங்கள் சைஸ் வந்து நம்ம பண்ணியிருக்க சூஸ் பேஸ்ட்ரிலேருந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் மொத்தமாக ரிமூவ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கிடைக்கும். ரொம்ப தின்னாக நம்ம பண்ணியிருக்கனால சீக்கிரம் பண்ணணும். ஸோ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், கொஞ்சம் வந்து நான் வந்து கிராக்லைன் மேலே ஷீட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் வந்து நான் பண்ணவே இல்லை, கிராக்லைன் அரேஞ்ச் பண்ணவே. ஏன் அது அரேஞ்ச் பண்ணலைன்னா உங்களுக்கு அதோட டிஃப்ரெண்ட் காமிக்கிறதுக்காக நான் ரெண்டுமே அந்த மாதிரி பாதி அரேஞ்ச் பண்ணி பாதி கிராக்லைன் வைக்காமல் வச்சுருக்கேன். ஸோ அதோட டிஃப்ரெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக நான் காமிக்கிறேன். இதை வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ ஸோ நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ டெம்பரேச்சர் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து 220 வைக்கிறேன். அதுக்கப்புறமா அடுத்த ஒரு 10 மினிட்ஸ் வந்து 180. அதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் வந்து ட்ரை ஆகிறதுக்காக 160 வச்சு குக் பண்ண போகிறேன். டோட்டலாக ஒரு 30 மினிட்ஸ் குக் பண்ணுவேன். ஸோ ரெடி ஆகிடுச்சு நம்ம பாத்திரம். எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்காங்க. வெயிட்டே இல்லை, நம்ம கையில் ஏதோ இருக்க ஃபீலே கிடையாது. ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள். எல்லாமே ஒரே ஷேப்பாக ஈவனாக இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம மேலே கிராக்லைன் வச்சு பண்ணது. எப்படி ஒரே ஈவனாக இருக்குது பாருங்கள், எல்லாமே அழகாக. போதே தெரியும் இதெல்லாமே வந்து நம்ம கிராக்லைன் பண்ணி பண்ணது. இது வந்து கிராக்லைன் பண்ணாமல் பண்ணது. உங்களுக்கு ரெண்டுக்குமே இவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுதா பாருங்கள். இது வந்து நம்ம கிராக்லைன் வைக்காமல் பண்ணது. இது வந்து கிராக்லைன் வச்சு அந்த பிளாக் கலர் மோல்டில் நம்ம பண்ணது. மோல்டில் பண்ணுறதோட பெனிஃபிட் வந்து பார்த்தீங்களா, எல்லாமே ஒரே ஷேப்பாக கிடைக்கும், சேம் டைம் ரவுண்டாக சூப்பராக கிடைக்கும். இது மோல்டு இல்லாமல் நம்ம பண்ணது அண்ட் கிராக்லைன் கூட மேலே வைக்கல. ஸோ இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இதை வந்து நம்ம கட் பண்ணி காமிக்கிறோம்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சி ஸோ இந்த பார்பித்தோட பின்னாடி இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அப்போ நம்ம க்ரீம் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேஸ்ட்ரி பண்ண அப்புறம் அதில் வந்து பிஸ்தாச்சியோ ஃப்ளேவரில் நாங்கள் பண்ண போகிறோம். ஃபில்லிங் வந்து பிஸ்தாச்சியோ ப்ரலைன் அண்ட் வெனிலா க்ரீம். இது வெனிலா க்ரீம் அண்ட் பிஸ்தாச்சியோ ப்ரலைன் வந்து உள்ள ஸ்டஃப் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னும் வரக்கூடிய வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே,
ஸோ கொஞ்சமாக வெண்ணிலா க்ரீம் வைங்க. அதுக்கப்புறம் இது வந்து பிஸ்தாச்சியோ ப்ரலைன், அது கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காகவும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடலாம். வெண்ணிலா க்ரீம் அண்ட் பிஸ்தாச்சியோ ப்ரலைன் பண்ணிடுங்க. நம்ம உள்ளே வந்து வெண்ணிலா க்ரீம் பிஸ்தாச்சியோ ப்ரலைன் வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. கீழே வந்து க்ளீம் போட்டுக்கோங்க. ஸோ இதுலேருந்து கீழே விழுகிற கிளேஸ் கூட வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய வெளியே போகுதுன்னு சொல்லி ஃபீல் பண்ண வேணாம். அதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணலாம். தெரியும் வந்து நம்ம வெண்ணிலா க்ரீம், நம்ம உள்ளாடி ஸ்டப் பண்ண அந்த பிஸ்தாச்சியோ ப்ரலைன் எல்லாமே உள்ளே இருக்குது பாருங்கள். வெரி நைஸ். ஸோ நம்ம ஸ்டஃபிங் எல்லாம் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் பிஸ்தாச்சியோ ஸ்லைஸ் இது வந்து டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இந்த சைடில் அப்ளை பண்ணிக்கலாம். பிஸ்தாச்சியோ வந்து ஸ்லைஸ் பண்ணி டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறமா வேணும்னா நீங்கள் ஒரு பிஸ்தாச்சியோ ஸ்டிக் வந்து மேலே வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஜஸ்ட் சாக்லேட், இது வெறும் சாக்லேட் தான், அதை வந்து மெல்ட் பண்ணி சும்மா டெக்கரேஷனுக்காக நம்ம போடுறோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஷைனிங்காக நம்ம வேணும்னா சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் லைட்டாக ஃபயர் பண்ணிவிடுங்க. சரி, நம்மளோட பிஸ்தாச்சியோ ஃபார்பித்ரோல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணுறேன். Some people waiting here. Look here, look here. How is it? Wow. Guys, must try. Super fantastic. If you have doubt, கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, see you.